பிரைஸ் த லார்ட். ஆண்டவர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் காலை வாழ்த்துக்கள். இந்த நாள் நம்முடைய காலை மன்னாவுக்காக 1 சாமுவேல் 16 அதிகாரம் 11வது வசனம். 1 சாமுவேல் 16:11. உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா என்று ஈசாயை கேட்டான். அதற்கு அவன், இன்னும் எல்லாருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான், அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான் என்றான். அப்பொழுது சாமுவேல் ஈசாயை நோக்கி, ஆள் அனுப்பி அவனை அழைப்பி, அவன் இங்கே வருமட்டும் நான் பந்தி இருக்க மாட்டேன் என்றான். ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தான். அவன் சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபம் உள்ளவனாயிருந்தான். அப்பொழுது கர்த்தர், இவன்தான், நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு என்றார். கண்பானவர்களே, இந்த நாள் நம்முடைய செய்தியினுடைய தலைப்பு, நன்மையும் ஆசீர்வாதமும் உன்னை தேடி வரும். நன்மையும் ஆசீர்வாதமும் உன்னை தேடி வரும். இங்கே சவுலினுடைய வாழ்க்கை, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட சவுலுடைய வாழ்க்கை தேவனுக்கு பிரியமில்லாமல் போனபடியினாலே, சவுல் ராஜ்யபாரம் செய்யப்பட்ட ஆரம்ப நாட்களிலேயே தேவன் தமது இருதயத்துக்கேற்ற ஒரு மனிதனை தேடிக்கொண்டே இருந்தார். அடுத்து யாரை ராஜாவாக அபிஷேகம் பண்ணலாம் என்று. அந்த நேரத்தில் கர்த்தர் சாமுவேல் ஆகிய தீர்க்கதரிசியை நோக்கி, நீ எழுந்து ஈசாயினுடைய வீட்டுக்கு போ என்று சொல்லுகிறார். ஈசாய்க்கு 8 பிள்ளைகள் இருக்கிறார்கள். அவன் போய் தன்னுடைய செய்தியை பகிர்ந்து கொண்டு, நான் உன் வீட்டிற்கு வருகிறேன் என்று சொன்ன பொழுது, எதற்காக ஐயா வருகிறீர்கள்? உன் வீட்டில் உள்ள ஒருவனைத்தான் கர்த்தர் ராஜாவாக அபிஷேகம் பண்ணும்படி சொல்லியிருக்கிறார் என்று சொன்ன உடனே ஈசாய் தன்னுடைய முதல் 7 குமாரர்களையும் வரும்படி சொல்லி ரெடியாக இருக்கிறார். ஆனால் கடைசி குமாரன் ஆகிய தாவீதுக்கோ இந்த அழைப்பு கொடுக்கப்படவில்லை. ஏனென்றால் குடும்பத்தில் உள்ள எல்லாருமே தாவீதை அர்ப்பணித்து புறக்கணித்து, இவனெல்லாம் ஒரு ராஜாவா, இவனுக்கெல்லாம் ராஜ தகுதியா, அவன் ஆடுகளை மேய்க்கத்தான் சரியானவன் என்று வைத்திருந்தார்கள். திடீரென்று வந்த சாமுவேல் ஒவ்வொருவரையாக கடந்து போக பண்ணின பொழுது முதல் 7 பிள்ளைகளையும் கடந்து போக பண்ணி கர்த்தர் சொன்னார், இவர்களில் ஒருவனையும் நான் தெரிந்து கொள்ளவில்லை என்று சொல்லி. அப்பொழுது சாமுவேல், இன்னும் உனக்கு பிள்ளைகள் எதுவும் இருக்காப்பா? ஆமாம், இளையவன் ஒருத்தன் இருக்கான், அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான். ரொம்ப அற்பமாக சொன்னாங்க. எல்லாருக்கும் இளையவன் ஒருத்தன் இருக்கான், அவன் ஆடெல்லாம் மேய்க்கிறான் அப்படின்னு. உடனே கூட்டு வாப்பா அவனை. உடனே அவன் இங்கே வர்ற வரைக்கும் நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தார்கள். அந்த ஆள் போய் என்ன சொல்லியிருப்பான்? நீ உடனே வாப்பா, என்னாச்சு உடனே வா அப்படின்னு சொல்லி யாராவது சொன்னால் பதட்டம் இருக்கும் இல்லையா? என்னாச்சு சொல்லுங்கள், அப்பாவுக்கு எதுவும் ஆயிடுச்சா, இல்லை எங்கள் வீட்டில் எதுவும் சம்பவிச்சிருச்சா, திடீர்னு சொல்கிறீங்களே என்ன? இந்த காலத்தில் தொலைத்தொடர்பு வசதிகள்லாம் கிடையாது. அப்போ என்னாச்சுன்னா, இல்லை உனக்குத்தான் ராஜ அபிஷேகம் கிடைத்திருக்கிறது. என்ன சொல்கிறீங்க? எங்கள் வீட்டில் எங்கள் அண்ணன்மாருக்கெலாம் எல்லாம் ரெடியாக எங்கள் அப்பா ஆயத்தம் பண்ணிக்கிட்டு இருந்தார், எல்லோரும் ரிஜெக்டட்ப்பா, உனக்கு தான்ப்பா, நீ சீக்கிரம் வாடினவுடனே எவ்வளவு சந்தோஷமாக ஓடி வந்திருப்பான் பாருங்கள். ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த தாவீதுக்கு பதவி உயர்வு தேடி வந்ததுங்க, ப்ரமோஷன் தேடி வந்ததுங்க. காரணம் என்ன தெரியுமா? தாவீது தேவனுக்கு இருதயத்துக்கு ஏற்றவனாக இருந்தான். தாவீது வீட்டாரால் புறக்கணிக்கப்பட்டிருந்தாலும், குடும்பத்தாரால் ஒதுக்கப்பட்டிருந்தாலும், அற்பமாக எண்ணப்பட்டிருந்தாலும், தேவனுடைய பார்வையிலே வெளியேற பெற்றவனாய், தேவனுக்கு மிகவும் நெருக்கமானவனாய், எப்பொழுதும் தேவனையே துதித்து ஆராதித்து கொண்டிருந்தவனாய் இருந்தான். அதனால தான் ஃபாதரே பாடுவார், ஆடுகள் மேய்த்தவன் அரசனாய் மாறினான் என்று சொல்லி. எனக்கு அன்பானவர்களே, நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறீர்களா? சில நன்மைகள் கிடைக்கும், சில ஆர்டர்கள் உங்களை தேடி வரும் என்று சொல்லி இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு ஒரு ஆள் அனுப்புகிறார், அல்லது இன்றைக்கு ஒரு செய்தியை அனுப்புகிறார். இதோ வந்து விட்டது, இதோ நீ எதிர்பார்த்தது வந்து விட்டது, அல்லது நீங்கள் எதிர்பாராததே உனக்கு வந்து விட்டது என்று சொல்லக்கூடிய ஒரு ஆள் உங்களை தேடி வருகிறார்கள். இதோ நற்செய்தி உங்களை தேடி வருகிறது. தாவீதுக்கு கிடைத்த பதவி உயர்வு உங்களை தேடி வருகிறது. பல நாட்களாய் இதற்காக நீங்கள் ஆயத்தத்தோடு எதிர்பார்ப்போடு காத்திருந்தீர்களா? பல நாட்களாக இதற்காக நீங்கள் ஜெபித்து காத்திருந்தீர்களா? எப்பொழுது என்னை ஆசீர்வதிப்பீர்? எப்பொழுது என் பிள்ளையுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிப்பீர்? எப்பொழுது என் தொழிலிலே ஒரு விருத்தி வரும்? எப்பொழுது நான் முன்னேறுவேன்? எப்பொழுது உயர்வேன்? எப்பொழுது என் ஜெபம் கேட்கப்படும்? என்ற பல கேள்விகளோடு பல நாள் காத்திருந்தீர்களா? இன்றைக்கு காலையில் உங்களை தேடி ஒருவர் வருகிறார்.
உங்களை தேடி உங்களுக்கு ஒரு நற்செய்தியை கொண்டுட்டு ஒருத்தர் வருகிறார். அது தேவன் இவ்வளவு நாளும் உனக்காக ஆயத்தம் பண்ணின பக்குவப்படுத்தப்பட்ட ஆசீர்வாதமாக இருக்கும். எனவே தாவீது எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பார், யோசிச்சு பாருங்க. வீட்டாரால் ஒதுக்கப்பட்டதை குறித்து தாவீது கவலைப்படலை. ஆனால் கர்த்தர் குறிப்பிட்ட நேரம் வரும்பொழுது தாவீதுக்கு அதை வெளிப்படுத்தினார். உங்களுக்கும் ஆயத்தம் பண்ணப்பட்டதை காணும்படி பொறுமையோடு இருங்கள். நிச்சயம் அந்த நாள் வரும், நீங்கள் அதை சுதந்திரிப்பீர்கள். ஜெபிப்போம். நல்ல பிதாவே, இந்த காலவேளைக்காய் ஸ்தோத்திரம். எங்களுக்கென்று ஆயத்தம் பண்ணப்பட்ட அந்த ஆசீர்வாதம் எங்களை தேடி வருவதற்காக நன்றி. நீர் அதை எங்களுக்கு தந்து எங்களை மகிழ பண்ண போவதற்காக நன்றி. அநேகர் ஆயத்தத்தோடு தங்களுக்காக, குடும்பத்துக்காக, பிள்ளைகளுக்காக, எதிர்காலங்களுக்காக, தொழிலுக்காக, படிப்புக்காக, ஊழியத்திற்காக காத்திருக்கிற நன்மைகளை உடனே அவர்களுக்கு கொடுத்து அவர்களை இன்றைக்கே ஆசீர்வதிப்பீராக. உங்கள் நாம மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமே. God bless you. Have a nice day.